அத்தை கொடுத்துட்டு வந்து நம்மளும் 2 வாய் குடிக்கணும். நிக்கா சொல்லுடி, என்ன கையில சூப்பும் கையுமா நிக்கிறீங்க? என்னை விட்டு நீங்க மட்டும் குடிக்கலான்னு பாத்தீங்களோ? ஆமா, உன்னை விட்டு நான் மட்டும் குடிக்கேன். நீ வேற ஏண்டி, இது அத்தைக்கு, நம்ம 2 பேரும் இதை கொடுத்துட்டு வந்து குடிப்போம். நீ 2 பேருக்கு ஊற்றி வை, நான் போய் இதை முதல்ல அத்தையிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் பொறுமையாக குடிப்போம். அப்ப சரி நீங்கள் முதல்ல போய் குடிச்சிட்டு வாங்க, நம்ம முதல்ல சூப்பை எடுத்து குடிப்போம். அதான் நானும் சொல்கிறேன். சரி நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி அக்கா வரத்துக்குள்ள 2 கிண்ணத்துல ஊற்றி வைப்போம். சூப்பு சூப்பராக இருக்கும் போல, கலரும் வாசமும் வேற லெவல். வாசம் நல்லா அருமையாக வருதே. நம்ம மருமக நிஜமாவே சூப்பராக தான் வச்சிருப்பா போல. இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிச்சிடணும். சூப்பு வா மருமகளே, வா, உனக்காக தான் காத்துட்டு கிடந்தேன். வா மருமகளே, வா. மருமகளே வா, கொடு மருமகளே, சூப்பை கொடு. கிளவி சூப்புக்காக என்னென்ன விட்டு போடு. இருக்கட்டும் பேசிக்கிறேன். இந்தாங்கத்த. வாசமே நல்லா ஊரையே கூப்பிடுதே. குழம்பும் சூப்பும் ருசியாக தான் இருக்கும் போல. சரி மருமகளே, முக்கியமான விஷயம், எனக்கு சூப் எடுத்ததோட நிறுத்திக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆள் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிங்கன்னா குழம்புல ருசி வராது. அந்த மிச்ச சூப்பு தண்ணியிலே குழம்பு வச்சிடணும், சரியா? சரி, என்னத்தை பாரு, தானா தின்னு வீணா போகிறதுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி குடிங்க, உடம்புக்கு நல்லதுன்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு குடிக்காதீங்கன்னு சொல்லுது. கிளவியெல்லாம் கள்ளப்பட்டா என்ன? புரியுதா மருமகளே? சரிதா. சூப்பு அதுவும் இந்த கொத்தமல்லி இலை தூக்கி பத்தியா, அது வேற லெவல். 1000 இருந்தாலும் ஏன் மருமகளாச்சே, ஏன் தயாரிப்பு, அதனால நல்லா தான் இருக்கு. அது சொத்தப்பணும். அத்தாக்காரி இப்படிதான் வளர்த்து வச்சால, எல்லாம் அம்மா மாதிரியும் திட்டுறது. ஏன் நல்லா செஞ்ச மட்டும் இதோட தயாரிப்பான், இதோட மருமகளாம். எனக்கு வர கடுப்புக்கு. சரி மருமகளே, புள்ளி வேலை வேலை இருந்த பாரு, குழம்பு நல்லா ருசியாவை. இந்த அக்காவை இன்னும் காணோம். சூப்பு ஊற்றிவை, இதோ வந்தாரேன்ட்டு போனாங்க. இம்புட்டு நேரம் வச்சு காணோம். முடியல, என்னால அந்த நடிப்பெல்லாம் தாங்கிக்க முடியல. எக்க என்னாச்சு, ஏன் இம்புட்டு கோபமா வலிக்க? என்ன ஆகணும்? இப்படி ஒரு உலகமாக நடிவை நான் பார்த்ததே இல்லம்மா. ஏன்க்கா என்ன ஆயிட்டு? ஏண்டி, இதுக்கு முன்னாடி அத்தை நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? என்ன கூப்பிடுவாங்க? அடியே, இந்த அடி, இங்க வா, இதுவே, அதுவே, இப்படிதான் கூப்பிடுவாங்க. இல்ல கடைசி வருஷமா அடியே மல்லியா, அடியே உமாளு, இங்க வாங்கடி செய்வாங்க. இன்னைக்கு என்ன எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? எப்படி? மருமகளேன்னு 5 நிமிஷத்துல 500 வாட்டி சொல்லிடுவாங்கடி. அப்படி கூப்பிடுறாங்க. நெசமாவா? ஆமாங்கிறேன். என்னக்கா சொல்றீங்க? என்ன சொல்றாங்க? எல்லாம் இந்த சூப்பு பாக்குற வேலை. சூப்பு வச்சு எடுத்துட்டு போன பத்தியா, அதனால ஐஸ் வைக்கிறதுக்கு குழம்பு நல்லா வரணுமா, அதனால மருமகளேன்னு பேசுதுடி கிளவி. ஏக்கா, 1-2 ஐஸை வச்சா நீங்க தாங்குவீங்க, இப்படி விடாம 1000 ஐஸை வச்சா உங்களுக்கு ஜன்னி வந்தாலும் வந்துருங்க, பார்த்துருந்துங்க. நானே அந்த சாக்கில் தாண்டி இருக்கேன். ஏக்கா, பேசாம எடுத்து குழம்பு வச்சா நான் கொண்டு போய் கொடுக்கேன்க்கா. என்ன மருமகளேன்னு கூப்பிடுவாங்க பத்தியலா. என்னமோ பண்ணு, நான் இனிமேல் அந்த கிழவிக்கு எதை எடுத்துட்டு போக மாட்டேன்ப்பா. இந்த பொய் பொருளி மருமகள்னு நமக்கு வேணாம். நான் எப்போதும் போல இந்த அடி அந்த அடி அப்படின்னு இருந்துட்டு போயிடுறேன். அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம், கிழவி என்ன மருமகளேன்னு கூப்பிடுறப்போ நீங்க மறக்காம வீடியோ எடுக்கணும், சரியா? வீடியோவா? அது எதுக்கு? அக்கா, இதெல்லாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம். இதெல்லாம் எதைக்காவது ஒரு நாள் தான் வாழ்க்கையிலே நடக்கும். அதை அப்படியே கேப்சர் பண்ணி நமக்கு வேணுங்கிறப்பெல்லாம் போட்டு பார்த்துக்கணும். நாளை பின்ன நம்ம மருமகள்கிட்டலாம் போட்டு காட்டலாம். பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப நல்ல மருமகன்னு பேர் எடுத்துருக்கோம்னு சொல்லி காட்டிக்கலாம். அதுக்கு தான். என்னமோ பண்ணு, உன்னை படம் பிடிக்கணும், அப்படி தானே? பிடிச்சி தரேன். சரி, இந்தாங்க சூப்பு குடிங்க. சூப்பு குடிச்சு மனத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்ம பாட்டு கொத்த ரோசா பேச்சு கேட்டுட்டு கோழி இவங்க தான் எடுத்துருப்பாங்க, நிம்பிட்டு தூரம் வந்துட்டோம். ஆனால் கோழி இவங்க தான் எடுத்தாங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் எதுவும் இல்லையே. மல்லிகா, என்ன ஒருத்தரையும் காணோம். சரி, என்ன ஏதுன்னு உள்ள போய் கேட்டுருவோம். பின்வாசல் திறந்து தானே இருக்கும், முன்வாசல் போட்டு இருந்தால் என்ன, பின்வாசல்லே உள்ள போயிடுவோம். வீட்டுக்குள்ள கோழி குழம்பு வாசம் வரதான் செய்யுது. அவங்க வேற எங்கேயா கோழி வாங்கியிருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டு கோழியில இருக்க ரெக்கையாச்சு. ஆமா, அதே தான். உங்களுக்கு பெரியவர்களுக்கு இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்லை. மல்லிகா, வாங்க. நீங்க உள்ள வாங்க. நான் ஒன்றும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. ஏக்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இனிமே என்ன ஆகணும்? இப்படி ஒரு திருட்டு தானே பண்ணுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை.
முதல்ல உன் மாமியார் கூப்பிடு. ஏக்கா எதுக்குக்கா அத்தை? எல்லாம் காரணமா தான். நீயும் உன் மாமியார் தெரிஞ்சு பண்ணுறீங்கன்னா இல்லை தெரியாம மாட்டேங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. முதல்ல மாமியார் கிட்ட போய் கூப்பிடு. என்னவா இருக்கும்? எத்த எத்த என்ன பண்ணியா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? குழம்பு வச்சிட்டியா? எத்த இல்லைத்த, ராக்கா அக்கா உங்களை பார்க்கணுமா, வந்திருக்காங்க. அடுவே ராக்காயி, வாமா வாமா, சொல்லுமா. ஆமாம் வராங்க. அம்மா வயசுக்கு ஏற்ற மாதிரியா நடந்துக்கிறீங்க? என்ன ராக்காயி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் பண்ண காரியத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? என்னம்மா நாட்டு இடம் வேற மாதிரி இருக்கு? உங்கள் வீட்டில் என்ன சமையல்? அக்கா அம்பிட்டு தான் உங்கள் பிரச்சனையா? நம்ம வீட்டில் நீ கோழி குழம்பு தான். வாங்க ஒரு ரேட்டு சாப்பிட்டுட்டு போங்க. ஆமாம் நான் சோத்துக்கு இல்லாமல் அலையிறேன் பாரு, சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூப்பிடுறா. அக்கா ஏன்க்கா எதுச்சுன்னா தப்பாகவே எடுத்துக்கிறீங்க? வீட்டில் குழம்பு ரெடி ஆகிட்டு அதான் வாங்கன்னு கூப்பிட்டேன். நல்ல விதமாக கோழி வாங்கி குழம்பு வச்சுருந்தா நீ கூப்பிடாமே 2 கரண்டி சாதத்தை போட்டு நானே குழம்பு ஊற்றி சாப்பிட்ருப்பேன். இப்படி திருட்டுத்தனமாக கோழியை திருட்டி நீங்கள் குழம்பு வச்சா சாப்பிட்ற சோறு செரிக்குமா இல்லை தொண்டையில தான் இறங்குமா? ஏக்கா என்ன சொல்கிறீங்க? முதல்ல இந்த கோழி எப்படி கிடச்சிச்சு? ஏக்கா கோழி எங்கள் அத்தை தான் சந்தையில் 1000 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா கோழி உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு நீங்களே வாயால சொல்லுங்க. அது வந்து ஏக்கா வாங்க வாங்க. இங்கே பேரு செத்த நேரத்துக்கு வாய மூடிட்டு சொல்லிட்டேன். இது வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டது ஒரு தப்பா? ஆமாம், இப்போ அதான் முக்கியம் பாரு. அவளே என்ன கொஞ்சம் கூட மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன பேச்சு? இங்கே பேசுங்க. இப்போ என்னங்கிற? இந்த கோழி ரெக்கை இங்கே கிடக்கு. உங்களுக்கு எப்படி இந்த கோழி கிடச்சிச்சு? ஐயோ, தெருவில் மேலே கோழியை திருடிட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ? சமாளிப்போம். அக்கா அது எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்த கோழிக்கா, விலை 1000 ரூபா. அம்மா நீங்கள் உண்மையை சொல்லுங்க, இது வாங்கின கோழியுமே தெரில. நான் வாங்குறேன், இந்த தெருவில் மேலே கோழியை எடுத்துட்டு வரேன். அதை பற்றி உனக்கு என்ன? பாத்தியா மணிக்கா பாதியா? இது தெருவில் இருந்த கோழி தான். ஆமாம், இப்போ என்னங்கிற? காட்டுக்கு விறகு வெட்ட போனேன், அங்கே இந்த கோழி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, பிடிச்சிட்டு வந்தேன். என்னது? அப்போ இது திருட்டு கோழியா? திருட்டு கோழி அப்படி சொல்லுங்க. இங்கே பாருமா, இது ஒன்றும் திருட்டு கோழி கிடையாது. தெருவில் மேய்ஞ்சிட்டு இருந்த கோழி நான் பிடிச்சிட்டு வந்தேன். இது ஒன்றும் தெருவில் மேய்ஞ்சிட்டு இருந்த கோழி இல்லை. காலையில் உங்கள் மருமகிட்ட நான் வித்த கோழி. அதுவா இது? அப்புறம் டக்கையை பார்த்தாலே தெரியலையா? இது என் வீட்டு கோழி தான். நல்லா மாமியார் மருமகளும் தொண்ணும் தெரியாமல் நினைக்கிங்க. நீ வாங்குற மாதிரி வாங்கு, துவைக்கிற மாதிரி தொலை, நான் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன்னு. அப்படிதானே? ஏக்கா சத்தியமா எனக்கு ஒன்றுமே தெரியாதுக்கா. போது நிறுத்துங்க, உங்கள் பித்தலாட்டுத்தனம்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. அப்புறமா பார்த்து அளந்து பேசு. திருட்டுத்தனங்கிற பித்தலாட்டுத்தனங்கிற என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? பெரியவ சின்னவங்கிற மரியாதை இல்லை. மரியாதை இல்லை நீங்கள் நடந்துக்கிறதுல இருக்கு. வச்சு கோழிக்கு நான் பணமே வேணானே, அதுதான் பெருந்தன்மை. நீங்கள் என்னென்ன இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டு தெரியுறீங்க? இப்போ என்ன, உனக்கு ரூபா தானே வேணும்? உன் வீடுக்கு வந்து 800 ரூபா இல்லை 1000 ரூபா வந்து சேரும். வா கிளம்பு. ஆமாம், ரூபா முக்கியம் இல்லை, மனுஷனுக்கு நேர்மை நியாயம் நீதி தான் முக்கியம். இந்த அக்கா என்ன வட டைலாக்லாம் பேசிட்டு கிடக்கு? ஏக்கா அப்போ உங்களுக்கு ரூபா வேணாமா? ஏன் இல்லாம எல்லாம் வந்து சேரணும் என் வீட்டுக்கு சொல்லிட்டேன். வாக்கா காப்பாத்துங்க. என் வீடு தேடி 1000 ரூபா பணம் வரல, நான் மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன இவளுக்கு 2 பேரும் நம்மள எப்படி ஒத்து பார்க்கறாங்க? கொஞ்சம் அப்படியே விட்டோம் நம்மள கேள்வி கேட்பாளுங்க. அவளுக்கு முன்னாடி நம்ம பேசிடணும். என்ன ஏன் வாயை பார்த்து நிக்கிறீங்க? போங்க போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. வாங்குறேன். இந்த போயிட்டு இருந்தேன். நான் தனியா சொல்லுமா? அது போயிட்டு இருந்தேன். எப்பாடா இப்பதான் நிம்மதியா வருது. ஒரு வழியா தப்பிச்சாச்சு. தேவையில்லாம ஒரு கோழிக்கு ஆசைப்பட்டு இப்படி அசிங்கப்பட பார்த்தோம். ஆத்தா என்ன பட்டுட்டான். சரி அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணிக்கும்.